இல்ல அங்க இருக்க அதிகாரிகள்கிட்ட கேளு. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், ஒரு 40 உயிர்களுக்காக கூட உன்னால நிக்க முடியலன்னா நீ இந்த நாட்டு மக்களுக்காக நிக்க போறீங்கிறத எப்படி நம்ப முடியும்? இவரு தன்னை ஒரு இன்னுமே ஒரு நடிகராகவே தன்னை பாவித்து கொண்டிருப்பதனால்தான் அங்க போய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி என்ன மனநிலை இது? அப்போ இந்த மாதிரி மனநிலை ஏற்கனவே இவருக்கு இருக்கு. இது ஒரு சைக்குக்கான மனநிலை. இல்லம்மா, இது சைக்கோ தான்மா. இது வந்து சைக்கோ. ஏற்கனவே மாப்பிள்ளை சீமான் அவர்கள் சொன்னாரு, நீ ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நீ நடு ரோட்ல நின்னா லாரி ஏறி செத்து போயிடுவானா. இப்ப அவன் நிலைமை அதுதான். அவர் சொன்னது சரியாயிடுச்சா? சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் மனவேதனை இருக்கும். நாங்க எதுக்கும் அரசியல் பண்றோம்? நீ என்னமோ. ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கிட்ட தொலைபேசி மூலமா பேசியிருக்காரு. ஸோ அப்போ வந்து நீங்க திமுகவோட இணக்கமா போயிருங்க, இல்லைன்னா நிறைய விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுத்ததா பரவலா பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி? இனி எக்காலத்திலே இந்த விஜய் எந்திரிக்கவே முடியாது. விஜய் எந்திரிக்கவே முடியாது. அவருடைய அரசியல் கனவுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியே எப்ப எடுத்த உடனே நான் முதலமைச்சர் எவனாவது சொல்லியிருக்கானாம்மா? சரி, இப்போ இவங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, விஜய் அவர்கள் வந்து களத்தில் அங்கே நின்று இருக்கணும், அங்கே போய் மக்களை சந்திச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவே மருத்துவமனைக்கு போயிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் போயிருந்தால் அது சரி வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நேற்றுக்கே உங்கள்கிட்ட பதிவு பண்ணனா இல்லையா, இவர் போகலைன்னா கூட இவர் கரூரில் அவர் இருந்துட்டு ஏன் கேரவனுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இவருடைய அல்லு செல்லுகளை அனுப்பிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு அங்கேருந்து பேசுங்க, இல்ல அங்க இருக்க அதிகாரிகள்கிட்ட கேளு. இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், ஒரு 40 உயிர்களுக்காக கூட உன்னால நிக்க முடியலன்னா நீ இந்த நாட்டு மக்களுக்காக நிக்க போறீங்கிறத எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? முதல்ல ஒரு ஆக்டர்ல இருந்து பாலிட்டிஷியன்ங்கிற டிரான்சிஷனுக்கே இவர் வரலங்க. இவரு தன்னை ஒரு இன்னுமே ஒரு நடிகராகவே தன்னை பாவித்து கொண்டிருப்பதனால்தான் அங்க போய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி என்ன மனநிலை இது? என்ன மனநிலை இது? ஏன்னா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது திருப்பி அந்த மக்கள் ஆர்ப்பரிக்கிறதுல இவருக்கு ஒரு மனசுல ரசிக்கிறாரு. இது முதல் தடவை இல்ல, ஏற்கனவே கடந்த காலங்கள்ல போயிட்டு மக்களை போயிட்டு ஓடி போயிட்டு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல காம்பவுண்ட் செவருக்கு அங்க இருக்காங்க, இவர் கிட்டக்கு ஓடி போய் நின்னுட்டு ஹாய் சொல்லிட்டு ஓடி வந்துட்டு திருப்பி கேரவான்குள்ள உட்காந்துட்டாரு. அந்த ரசிகர்கள் எல்லாம் அந்த காம்பவுண்ட தாண்டி குதிச்சு ஓடி வந்து பின்னாடியே ஓடி வராங்க. அப்ப இது என்ன மாதிரி மனநிலை? அங்க போய் பவுன்சர் கிட்ட சொல்றாரு, பாத்தியா என்னோட பவரை அப்படிங்கிறது இவர் சொல்லுவது போல ஒரு பதிவெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த மாதிரி மனநிலை ஏற்கனவே இவருக்கு இருக்கு. இது ஒரு சைக்குக்கான மனநிலை. இது சைக்கோ தான்மா. இது வந்து சைக்கோ. ஏற்கனவே மாப்பிள்ளை சீமான் அவர்கள் சொன்னாரு, நீ ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நீ நடு ரோட்ல நின்னா லாரி ஏறி செத்து போயிடுவானா. இப்ப அவன் நிலைமை அதுதான். அவர் சொன்னது சரியாயிடுச்சா? லாரி தான் ஏத்தலையே தவிர இப்ப மக்களே உன் மேல ஏறிட்டாங்க. இது வந்துமா இப்ப என்ன சிபிஐ, எதுக்கு சிபிஐ கேட்கறாங்க தெரியுமா? எந்த வழக்கு சிபிஐ உடனடியா முடிச்சு கொடுத்துருக்கு. 41 பேர் இறந்த இந்த வழக்கு உடனடியா ஃபைல் பண்ணி உடனே நமக்கு ரிமாண்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும் இல்ல. அதுக்கு போயிடுச்சுன்னா ஒன்றும் அது அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே இவங்களை ரிமாண்ட் பண்ண முடியும். ஏற்கனவே நமக்கு பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கு எவ்வளவு நாளுக்கு அப்புறமா வந்துச்சு? 8 வருஷமா. இன்னும் சரி, அதை விடுங்க. இந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தை இன்னைக்கு போட்டிருக்கோம்னு சொல்றாங்க. ஆமா, அதே அம்மையார் அருணா ஜெகதீசன் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் தான் குற்றவாளி, அவருங்க நடந்தது ஒரு பெரிய கொடுங்கோன்மை, இந்த ஆட்சியில நடந்தது ஒரு பெரிய தவறு அப்படிங்கறது ஆணையம் வந்து பதிவு செய்தது. அதற்காக இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இன்னைக்கு இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடிய திமுக மேலேயும் நமக்கு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறதை நம்மளால பார்க்க முடியுது. இவங்களோட ஆட்சியில அவர் கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறார்ல, பள்ளிக்கூடம் இடிஞ்சு மேற்கூரை கீழே விழுந்தது. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பசங்க இல்லாதனால பசங்க காக்கப்பட்டாங்க. அன்னைக்கு அதே நிலைமை அங்க ஆச்சுன்னா இதே மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுருப்பாரா?
இதே மாதிரி அழுதுருப்பாருமா. நீ ஏன் அப்படி சொல்ற? எங்க பாரு, இதே மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க ஐயா. இவர்கள் சற்றும் ஏங்க வான் சாகச நிகழ்ச்சி மெரினால நடத்தினாங்க. 5க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. திமுக ஆட்சி நடந்துச்சு. மத்திய அரசு நடத்தினது என்ன பண்ணாங்க? நெருக்கடி. அதாவது நாங்க ஒரு 5 டேங்க்ல தான் தண்ணி கொடுத்தோம். இவங்க லீவு நாளையில ஜனங்கள் எக்கச்சக்கமா வந்துட்டாங்க. எதிர்பாராத அளவுக்கு ஜனங்கள் வந்துட்டாங்க. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. காரணங்கள் நாங்க என்னமா செய்ய முடியும்? நாங்க எதிர்பார்க்கிறோம். பாரு, எதிர்பார்க்கிற மோடுக்கு போயிடாதீங்க. நியாயமா மனசாட்சி உள்ளபடி அன்னைக்கு உங்களால எப்படி பாதுகாக்க முடியலையோ, அன்னைக்கு எப்படி மக்களை நீங்க ஒழுங்கமைக்க முடியலையோ, இன்னைக்கு இவங்களுடைய இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியும். நாங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் மனவேதனை இருக்கும். நாங்க எதுக்கும் அரசியல் பண்றோம்? நீ என்னமோ உங்க மச்சான மாதிரி அப்படியே மாமன மாதிரி அப்படியே வளைஞ்சு கொடுத்து போற. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. நாங்க இங்க பாருங்க, சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். நாங்க சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்க இவங்க சொன்ன 10,000க்காக நாங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு கரெக்டா லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரு எஸ்பி, அவருக்கு கீழே எத்தனை டிஎஸ்பி, எத்தனை இன்ஸ்பெக்டர்ஸ், எவ்வளவு எஸ்ஐ, எவ்வளவு காவலர்கள், ஊர்காவல் படை, மொத்தம் நாங்க 500 பேர் பண்ணியிருக்காங்க. இதுல டிராபிக் வர எல்லாம் பண்ணியிருக்காங்க. யாருமே இவங்க சொல்ல கேட்கவே இல்லை. கேட்காதனால இவங்க என்ன பண்றது, அந்த வேனு பண்ணும்போது தள்ளுங்கடான்னு அதை லத்தி பண்ணி அடிக்க போனதுக்கு அதுவே லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு எல்லா பேரும் ஊடகத்துல எடுத்து போட்டாங்களா இல்லையா? பாத்தீங்கல்ல நீங்களும்? எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணாங்க? லத்தி சார்ஜ் பண்ணல, சும்மா இது பண்ணி போங்கடா அடிச்சு பத்துனாங்க, அவ்வளவுதான். வழிய விடுங்கடான்னு. அது ஏமா இங்க பாருமா, ஒரு விஷயமா, இவனுங்க சைக்கோ மாதிரி மட்டும் இல்லடா, இவனுங்க எல்லாமே ரவுடிச பசங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ரொம்ப தற்குறிகள் மட்டும் இல்ல, இவர்கள் ஒரு மனநோயாளிகள். படிச்சவன் அங்கதானே இருக்கான். ஒரு IRS படிச்சுட்டு கமிஷனரா இருந்த ஒருத்தனும் அந்த கட்சியில தானே போய் இருக்கான். பரவலா பேசக்கூடிய விஷயமும் என்ன அப்படின்னா, நேத்து ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கிட்ட தொலைபேசி மூலமா பேசியிருக்காரு. சோ அப்ப நீங்க திமுகவோட இணக்கமா போயிருங்க, இல்லைன்னா நிறைய விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுத்ததா பரவலா பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏமா, நீங்க தவறான தகவல்களை பரப்புரை பண்ணாதீங்க. எந்த நாய் சொல்லுச்சு? அவர் பேசினாரு. பேசி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அதுவும் ஒரு விஷயம் தெரியுமா? இவர்கிட்ட பேசினது ராகுல் காந்தி இல்ல, விஜய் அவர்களையும் சொல்லல. எந்த நாய் சொல்லுச்சோ அந்த நாய் சொல்றேன். தவறான தகவல்களை பரப்புரை பண்ணுதுகள்ல, அதை செய்தித்தாள்ல என்ன வந்திருக்கு நல்லா பாத்துக்கோ. செய்தித்தாள்ல கலவர்கிட்ட பேசியிருக்காங்க, ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்காரு. ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு நம்ம இதெல்லாம் விசாரிச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சார் நான் ராகுல்கிட்டையும் நான் இவர்கிட்ட விஜய்கிட்டையும் நான் பேசுறேன்னு சொல்லி ராகுல் ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டு தான் இவர்கிட்டயே பேசுறாரு. புரியுதா? அப்படி பேசி இவர்கிட்ட என்ன பேசினாருங்கிறது எனக்கும் தெரியாது, ஊடகங்களுக்கும் தெரியாது. ஊடகத்திலையும் அவரும் சொல்லல, இவரும் சொல்லல. இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்குன்னு தான் நான் அதைத்தான் சொல்றேன். வேணும்னு எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்கிட்டு அதான் ஓடுதுன்னா நிக்குதுன்னா ஓடுதும்பாங்க, நடக்குதுன்னா ஓடுதும்பாங்க. அது மாதிரிதான் இந்த வியாபாரங்கள் எல்லாமே. இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே அடக்கி தான் வாசிக்கணும். சகோதரி எப்படி சொன்னாங்க, அது அந்த அவ்வளவுதான். அந்த நிகழ்ச்சிகளை நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம அதை ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ண இயலும். இப்ப நீங்க கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க, அந்த கைது செய்யப்பட்ட அந்த மாவட்ட செயலாளருடைய பொண்டாட்டி மயக்க மருந்து அடிச்சாங்க, ஸ்ப்ரே பாத்தியாமா? இல்லையா? அத அவங்களுடைய கணவரை கைது செஞ்சது என்கிட்ட சொல்லவே இல்ல. சோ அவர் எந்த நிலைமையில இருக்காரு, எப்படி மாவட்ட செயலாளர் மனைவி தானே, அது பார்த்தேன். என்ன பாரு இல்ல, அது ஸ்ப்ரே பண்ணாங்களாம், மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணது. அதாவது அவங்க விரும்பினது என்னன்னா, தாவேகா திமுக இது 2 தான் எதிர்கட்சி. அதற்கு 41 உயிர்களை பலி கொடுத்து தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கணுமா அப்படிங்கறதுதான் நம்ம கேள்வி. இதை விட கேவலமா யாரும் முட்டு கொடுக்க மாட்டாங்க. இதை விட கேவலமா யாரும் மனசாட்சியற்ற ஒரு சமூகம் இங்க இருக்கு. அதை எல்லாத்தையும் கடந்துதான் நம்ம இங்க அரசியல் செய்யணுங்கிற ஒரு அவல நிலை நம்ம எல்லாருக்குமே இருக்கு.
நல்ல அரசியல் பண்ணணும் பண்ண வந்த நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அந்த கூட்டத்துல வந்து பிற கட்சிகளை சேர்ந்தவங்க கூட இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனையே வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது செருப்பு எல்லாம் எடுத்து வீசுறாங்க. யாராவது வந்து சொந்த கட்சிக்காரனே ஒரு தலைவர் மேல செருப்பு தூக்கி வீசுவாங்களா அப்படின்ற கேள்வியுமே வந்து வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அது வந்து வெறும் தற்குறி கூட்டம் இல்ல, ஒரு மனநோயாளி கூட்டம் மாதிரி தான் அங்க பிஹேவ் பண்ணாங்க. ஒவ்வொருத்தவங்க பேசுறதும் சரி இல்ல அங்க நடந்துகிட்டதும் சரி. அதுதான் நம்ம சொல்றோமே, நீங்க வந்து மின் கம்பத்துல போய் ஏறி நிக்கிறான் இல்ல மரத்துக்கு உச்சியில போய் ஏறி நிக்கிறான் அப்படின்னா அவனோட மனநிலை என்னவா இருக்கும்? விஜய் அவர்கள் எதால செய்யப்பட்டார்? தங்கத்தாலையா, அவரும் ஒரு மெழுகாலையா, இல்ல பிளாட்டினமால, இல்ல அதை விட உயர்ந்தது ஏதாவது இருக்குங்களா ஐயா? எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. நம்மை போல ரத்தம் சதை வியர்வை எல்லாம் கொண்ட ஒரு சக மனிதன் தானே. அவரும் அதை போன்று அவர் நினைக்கல. அவரை அதே மாதிரி அவருடைய ரசிகர்களும் அவரை நினைக்கல அதே மாதிரி. இல்ல ஒரு நிமிஷம், இவன் ஏர்போர்ட்ல வந்து கூட திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர்றான், ப்ரெஸ் எல்லாம் கேட்கான். அப்ப கூட ப்ரெஸ்ல ஒரு நிமிஷம் நின்று இந்த மாதிரி வந்து என்னுடைய இறந்து போனது வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, இதை என்னால தாங்கிக்கவே முடியல, நீங்க தயவு செஞ்சு நீங்க இதை வந்து அந்த மக்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி எதுக்குங்க அரசியலுக்கு வரணும்? ஒரு கேள்விக்கு கூட நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும்ல. நானு அதற்கு கூட நான் தயாரா இல்ல. ஊடகவியலாளர் கேள்விக்கு கூட நீங்க தயாரா இல்ல. அதையாவது சொல்லி வந்திருந்தாலாவது கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிருக்கலாம். சரி, ஏதோ அவரு இதெல்லாம் வெக்கக்கேடு, இதெல்லாம் வந்து அரசியல் அவமானம், அசிங்கம்னு தான் சொல்லணும். இவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் தான் நம்ம கேக்குறோம். இவருங்க என்ன தமிழ்நாடு இங்க என்ன தீப்பற்றி எரியுது, இவர் ஃபயர் சர்வீஸ்ல தண்ணியை கொண்டு வந்து அணைக்க வந்திருக்காரா? அயோக்கியத்தனம் செய்யறது பூரா முட்டாள்தனம், அயோக்கியத்தனம். இதுக்கு சப்பக்கட்டுக்கு சிபிஐ என்கொயரி வேணும். என்ன என்கொயரி வேணும்? சிபிஐ என்கொயரி வேணும். அதுக்கப்புறம் இப்ப ஒன்றிய அரசு ஒண்ணு பண்ணிட்டு தெரியுமா, அத ஒரு ஹேமா மாலினி மட்டும் இல்லாம 7 உறுப்பினர் கொண்ட குழு வந்து பாஜக. அந்த ஹேமா மாலினிக்கு என் வயசு, நானும் ஹேமா மாலினி ஒண்ணுதான். ஹேமா மாலினி எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். ஸ்ரீரங்கம் தான், எங்க நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் தான் ஹேமா மாலினி. அது இந்த படத்தில் ஒரு படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் மும்பை போய் ஹீரோயி பெரிய அளவில் வந்துருச்சு. சரியா? அது தலைமையில் அது அந்த கிளவி, என்ன மாதிரி கிழமை மாதிரி அது ஒரு கிளவி. அந்த கிளவி தலைமையில் அது இங்கன விழவா அங்கன விழவான்னு இருக்கு. அது தலைமையில் கமிட்டியா. அப்போ இவனுங்க வந்து எப்படி பாரு, உடனே நேற்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், உடனே மிஸ்டர் முருகன், அதுக்கப்புறம் வந்து உடனே அவரு ஒரு 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு. யாரு? பிரதமர். எல்லாரும் இதை வைத்து அரசியல் செய்யணும். இதெல்லாம் கேவலமான அரசியல் இல்ல. நான் என்ன கேக்குறேன், பெரிய இது நடந்துச்சு, புயலும் வெள்ளமும் நடந்துச்சு. அப்ப எவன்ட்ட நாய் வந்துச்சு? எந்த நாயா வந்து இதை பார்த்துச்சா? அன்னைக்கு எவ்வளவு வந்து எவ்வளவு கஷ்டம். சோ பாஜகவுமே விஜய்க்கு இந்த நேரத்துல கை கொடுக்குற மாதிரி வந்து விஜய் அவங்களுடைய பக்கம். அதுக்குதான், அதாவது அவங்க பக்கம் தானே இருக்கான் அஜெண்டாவே. அந்த எப்ப இன்கம் டாக்ஸ் கமிஷனர் வந்து இங்க ஜாயின் பண்ணாரோ அன்னைக்கே ஊரறிஞ்ச விஷயம் தானம்மா. அவங்க அனுப்பிச்சு விட்டு தான் வந்தது. சும்மா தெரியாம திமுகன்னு நீங்க எல்லாம் புலம்புனீங்க. இப்ப தெரிஞ்சு போச்சா? இது ஆட்டுக்குட்டி இல்ல நாய்க்குட்டி தான் தெரிஞ்சிருச்சா இல்லையா? எல்லாமே அவங்களுடைய இதுதான். அதனாலதான் இவர் மாப்பிள்ளை சீமான் கூடயும் இவர் வரல. ஏன்னா அஜெண்டா வந்து எல்லாத்தையும் இங்க யாரும் இருக்கக்கூடாது. சரியா? பாரதிய ஜனதா கட்சி ஆளணும், அதுக்கு நீ சப்போர்ட்டிவா இருக்கணும், நீ முதலமைச்சரா கூட வா. பாரதிய ஜனதா நீ பாக்குறதுக்கு இது மாதிரி தெரியும். ஆனா தேர்தல் நெருக்கடியில என்னென்ன நடக்கும், என்னென்ன சித்து வேலையெல்லாம் இந்த அமித்ஷா பண்ணுவாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பாம்பின் கால் பாம்பரியும், அவனுங்களை பத்தி எனக்கு முழுசா தெரியும். நான் அங்கிருந்து வந்தவன் தானே. ஆகையினால இவங்க எல்லாரும் அயோக்கியத்தனத்தின் அயோக்கியருடைய கூடாரம் தான் இன்னைக்கு இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் நேற்று வந்தைய, இன்னைக்கு லடாக்ல என்ன நடக்குது? எந்த மந்திரி போனார் லடாக்குக்கு சொல்லுங்க? போயிருக்கணும் இல்ல? லடாக்ல எத்தனை பேர் செத்தான், எத்தனை பேர் இன்னைக்கு இன்னும் ஊரடங்கு தான். எங்க? ஆமா, 370 போட்டு ஊரடங்க போட்டு சிறப்பு அந்தஸ்தை பறிச்சவங்களே இவங்க தான். பறிச்சது மட்டும் இல்ல, இப்ப லடாக்ல என்ன ஆகி போச்சு? 144 தடை. டெலிபோன் கொண்டு கட் பண்ணிட்டானுங்க. மொபைல கட் பண்ணியாச்சு, டெலிபோனை கட் பண்ணியாச்சு. காஷ்மீருக்கு என்ன பண்ணாங்களோ இப்ப அதையே வந்து லடாக்குக்கும் அவர்கள் செய்கிறார். சோ ஆகையினால இது வந்து ரொம்ப கேலி கூத்தானது. இதெல்லாம் வந்து பார்க்கல. அன்றைக்கு வந்து இதுல வந்து
பெண்களை நிர்வாணமா வச்சு ஊர்வலம் கூட்டிட்டு வந்தானே, அன்னைக்கு இல்ல இந்த பிரதமர் போல எத்தனை வருஷம் கழிச்சு பிரதமர் 10 நாளைக்கு முன்னாடி போனாரு. எல்லாமே இவங்க பண்றது எல்லாமே அரசியல் கணக்கு பண்றாங்க. அதுக்கு இவரை ஜோடி சேர்க்கிறாங்க. இவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, இவரை வச்சு நம்ம ஏதாவது மறுபடியும் பாரதிய ஜனதா ஆட்சியை தமிழ்நாட்டில் டெவலப் பண்ணிடலாங்கிற எண்ணத்தில் அவங்க வாயில் விழுந்துருச்சு மண். அவங்க எல்லாம் புட்டு விழுவுன்னு நினச்சானுங்க. ஆற்று மணல் கூட இல்லை, செம்மண்ணு தான் விழுந்துருச்சு. இனி எக்காலத்திலையும் இந்த விஜய் எந்திரிக்கவே முடியாது. விஜய் எந்திரிக்கவே முடியாது. அவருடைய அரசியல் கனவுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியே எப்ப எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னு எவனாவது சொல்லியிருக்கானாம்மா சொல்லுங்க. ஏதோ அரசியல்ல ஒரு நிறைய எம்ஜிஆர் அவர்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கிற விஜய் அவர்களுக்கு தெரியல. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு டெக்கேட் 10 ஆண்டுக்கும் மேலாக திமுகவுல பணிபுரிஞ்சார், பொருளாளராக இருந்திருக்கிறார். அதற்கு முன்பு நேருவை வந்து 20 ஆண்டுடா 57 வந்தாரு. 47 கட்சி ஆரம்பிக்கிறோம், 57 வர்றாரு. 57 இருந்து அவரு எது வழி இருக்காரு, 72 வழியும் திமுக இருக்காரு, எம்பியா இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காரு, மேலவை உறுப்பினரா இருக்காரு, கட்சி பொருளாளரா இருக்காரு. ஒரு சிஎம் தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருந்துதான் கலைஞரை சிஎம் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில இருந்தவங்க. நீங்க எம்ஜிஆர்னு சொல்றீங்க. கிராமப்புறங்கள்ல எல்லாம் அந்த காலத்துல வயசு பிள்ளைகள்லாம் என்கிட்ட சொல்லுவானு, எல்லாம் என் வயசு தானே. அந்த போஸ்டர் இருக்குல்ல, எம்ஜிஆர் போஸ்டர், அதை கிழிச்சு போட்டு இப்போ கட்டிலில் போட்டு படுத்துக்குவாளுகலாம். அப்புறம் எந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்தவளுங்க. அப்போ எம்ஜிஆருக்கு அந்தனால அவர் ஜெயிச்சு வந்தார். அதுவும் 5 வருஷம் கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் கழிச்சு தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் இவர் அரசியலில் வந்த உடனே இவர் சிஎம் வந்தா சிஎம்மா தான் வருவோங்கிற மனநிலை வந்து எல்லாம் இந்த சினிமா படத்துல பூரா டயலாக் பேசி பேசி வெற்றிகரமா ஒரு பாட்டுல சிஎம் ஆகி முடிஞ்சிடுற கதை தான். அதேதான் அக்கா நல்லா சொன்னீங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.